நீங்க நிறைய விஷயம் எனக்கும் இப்ப கேள்விக்கு வருது. பவுலிங்ல வந்து நானும் நினைச்சேன். ஒரு மாதிரி ரப்பாடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இருக்காரு. இப்போ அசோக் சர்மாவும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னிங்லயும் பாத்தீங்கன்னா ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் அது மாதிரி நிறைய வெரைட்டி காமிச்சாலும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வருது. ராகுல் திவாட்டியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? டொமஸ்டிக் ஆடுறாரா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்சஸ் எந்த மாதிரி இருக்க போகுது? ஷாருக் கான் அவங்க நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்றேன். எனக்கு என்னவோ திருப்பி ஒரு ஃபீலிங் என்ன இருக்குன்னா மேல அந்த டாப் 4 டிபெண்ட் ஆயிருக்காங்களோ. ஹோல்டர் நீங்க சொன்ன மாதிரி பினிஷ் பண்ணி கொடுக்கணும். மில்லர் கிடையாது. மில்லர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிராஃபி ஜெயிச்சும் போது மில்லர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவரும் பண்ணணும். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பிரசித் கிருஷ்ணா நீங்க சொன்ன மாதிரி இது வின் பண்ணலாம். பர்பிள் கேப் வின் பண்ணலாம். அந்த எக்கனாமிக்கலா போடுவாரா? நம்ம இந்தியன் டீமுக்கே பார்த்தோம் ரன்ஸ் லீக் பண்ணி. அது மட்டும் இல்லாம ரப்பாடாவும் பாத்தீங்கன்னா அந்த 11 வரவே முடியல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னா நம்ம பாக்குறோம். நம்ம ஸ்ட்ரென்த் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்களோட டாப் 3யோட இப்ப டாப் 4 வாசியனா பேட்டிங் நல்ல ப்ராமிசஸ் காட்டுறாரு. பவுலிங்ல வந்து எப்படி இவங்க ரீக்ரூப் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற வச்சுதான் இந்த இவங்களோட டோர்னமெண்ட் எந்த மாதிரி அமைய போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு பிரசித் கிருஷ்ணா வந்து அவர் நல்லா போடல. அப்புறம் சபரிஷ் சொன்ன மாதிரி அந்த நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் வரலன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க வந்து அசோக் சர்மா வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா அசோக் சர்மா வந்து அந்த ஒரு 140 150 அந்த ஒரு பேஸை வந்து எடுத்துட்டு வராரு. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தும் வந்து வச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ரபடா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபுல் ஃபிட்னஸா 14 மேட்சஸ் அவரால் வந்து விளாட முடியுமா? ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் அவர் ஃபுல்லா விளாடல. ஸோ அவருக்கு பதிலாக ஒரு லூக்வுட் ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர். ஏன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர் கிடையாது. ஸோ எல்லா டீமுக்குமே அந்த ஒரு லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர் வந்து என்னைக்குமே வந்து கீ தான். ஒரு ரூதர் ஃபோர்ட் பிளேஸ்ல அதுதான் வாஷினால பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா ரூதர் ஃபோர்ட் நிறைய பிக் ஸ்கோர்ஸும் வந்து அடிச்சிருந்தாரு. வாஷி அதை வந்து பண்ணுவாரா? எனக்கு அதுதான் வந்து கொஸ்டின் மார்க்.